யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, குரு பயிற்சி 2026 மீன ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள், எல்லா பதிவுகளும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் குருஜி உங்களை 1-to-1 பேசணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெங்களூருக்கே வர வேண்டியது இருக்குது. நீங்கள் வேறு சிட்டிஸில் கூட அவைலபிள் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், உங்களை வந்து 1-to-1 பார்க்கலாம். இல்லைனா ஓன்லி வாய்ஸ் கால், வீடியோ காலில் இருக்குது அப்பாயின்மெண்ட்ஸு. அதனால் நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு வந்துட்ருக்கோம். சென்னை வந்துட்ருக்கோம், தமிழ்நாடு சென்னைக்கு வந்துட்ருக்கோம். ஸோ எந்த தேதியில் வருவோம் என்ன, இந்த நம்பருக்கு கால் பண்ணி டென்டேட்டிவ் டேட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் தெலுங்கானா வந்துக்கிட்டு இருக்கோம். விஜயவாடா ஆந்திர பிரதேஷ் வந்துட்ருக்கோம். தானே மும்பை மகாராஷ்டிராவில் அவைலபிள் இருப்போம். ஈவன் குர்காம் டெல்லியில் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த எல்லா சிட்டிலையும் அவைலபிள் இருக்கும். பெங்களூரில் ரெகுலராக அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டென்டேட்டிவ் டேட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவிலேயே ஜேபி சிஸ்டம், ஜெய் ஸ்ரீனிவாசன் பத்ததி சிஸ்டம் அப்படின்னு ஒரு புதுசாக அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து மூணுத்திலுமே, அதுலேயும் நாடி அஸ்ட்ராலஜி, சால்டியன் நியூமராலஜி, வேதிக் வாஸ்து மூணுத்தையுமே பிளெண்ட் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாரத தேசத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம். இது 30 வருஷமாக நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க, கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ நியூமராலஜி படி பர்டிகுலர் எந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணணும், வெஹிக்கிள் நம்பர் எது யூஸ் பண்ணணும், வாஸ்துப்படி எந்த டைரெக்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், லக்கி டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணால், ஈவன் பிஸ்னஸ் கார்டு லேஅவுட் எப்படி இருக்கணும், லோகோ காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கணும், கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும், பிளானட்டரி பொசிஷன் படி எந்த கிரகங்களுக்கு உச்சநிச்சயமாக இருந்தால் எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் நல்லது, இது எல்லாத்தை பற்றியும் 1-to-1 நீங்கள் தான் கன்சல்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் குருஜி அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், நியூமராலஜி கன்சல்டேஷன் ஆயிடுச்சு, வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், ஈவன் டேரட் ரீடிங் கூட ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு எதுவும் அந்த மாதிரி நல்ல ரிசல்ட்டுகள் கிடைக்கல. ஸோ ஃபெடப் ஆகிட்டு தலையெழுத்து எப்படி இருக்கோ கடவுள் கொடுத்து எழுதுன மாதிரி ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். அப்படிங்கிற மாதிரி யார் ஃபெடப் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் 3 days ஒர்க் ஷாப் நடத்திட்டுருக்கோம். சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்ஞானம், நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ சயின்ஸ் 3 days ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் வந்தீங்கன்னா இது உங்களுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் ஷாப் ஆகும், உங்கள் ஃபேமிலி ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ஜஸ்ட் 24 சீட்ஸ் தான் இருக்கும் ஒரு செஷனில். சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்ஞானம் இது மூணுத்தையும் பிளெண்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுடைய 30 வருஷம் ப்ளஸ் அனுபவத்தை இந்த 4 புஸ்தகங்களில் எழுதி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் உங்களுக்கு புக் மெட்டீரியல். ஓகே. ஸோ 3 days ஒர்க் ஷாப் இருக்கும். இந்த 3 days ஒர்க் ஷாப்பில் சால்டியன் நியூமராலஜி, வேதிக் வாஸ்து, அப்புறமா நாடி அஸ்ட்ராலஜி, இதுக்கு கூட பாமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது டாரட் பிக்சர் படி ஒரு நேமுக்கும் ஹாரிசான்டல் வேல்யூ என்ன இருக்கும், பிரமிட் வேல்யூ என்ன இருக்கும், இது எல்லாத்தையுமே சொல்லி தந்துட்டுருக்கோம். அருமையான லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப். இதை நீங்கள் கற்றுங்க. 3 days ஒர்க் ஷாப். இதுக்கு அடுத்தது குண்டலினி யோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஆக்னா சக்கரம், சஹஸ்ரார சக்கரத்துக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குண்டலினி யோகத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாக்யோதயம் தான். அதுக்கு அடுத்தது இந்த மத்தியில் நிறைய பேர் இந்த பில்லி சூன்ய ஏவல்களை வந்து ஏவி விட்டு உங்களுக்கு முகாகர்ஷணம் நடக்கக்கூடாது, வாக்சாத்துரியம் இருக்கக்கூடாது, லக்ஷ்மி கட்டாட்சம் கிடக்கக்கூடாது, பணம் வரக்கூடாது, பிஸ்னஸ்லாம் மடங்கி போகணும் அப்படின்ற மாதிரி கட்டுகள் போடுவாங்க. அந்த கட்டுகள்லேருந்து வெளியில் வர்றது என்ன அப்படிங்கிறத பற்றி கூட கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ லிமிட்டெட் சீட்ஸ் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? மீன ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி 2/6/2026 செவ்வாய்க்கிழமை குரு மிதுன ராசிலேருந்து கடக ராசி வந்தாச்சு. ஆச்சு, ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ மீன ராசிக்காரர்கள் ஒரே பாயிண்டில் சொல்லலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 தடவை நல்லா இருப்பாங்க. 100 out of 100. என்ன குருஜி
ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு, நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏழரை சனி நடக்கிறது தான், அதுக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிளானட்டரி பொசிஷன் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க, அப்புறமா நீங்களே டிசைட் பண்ணுங்க. 100 அவுட் ஆஃப் 100. நீங்க ஏதாவது அந்த ஏழரை சனி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10% அப்படி பக்கத்துல வைக்கலாம். 90% நல்லா இருக்கு. 100க்கு 90% நல்லா இருக்குன்னா அதே பெரிய விஷயம். எதை வச்சு சொல்றோம்? ராசிக்குடிய அதிபதி மீன ராசிக்கு குரு. 10 குடிவரும் அவர் தான், கர்மஸ்தான அதிபதி. அவர் வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல உச்சஸ்திதியில இருக்காரு. அருமையான விஷயம் இல்லையா? அது ஒரு பாயிண்ட் போதும் 100 அவுட் ஆஃப் 100 நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு. அது கூடுதல இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. மீனராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி, வாக்ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல மீனராசி மேஷ ராசியில சொந்த வீட்டில் இருக்கு. அதுக்கு அடுத்தது சுகஸ்தானாதிபதி, வித்யாஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், களத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்காரு. எல்லாமே சொந்த வீடாயிடுச்சு, பின்ன என்ன? லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி ராசியில இருக்காரு. 12ல ராகு, 6ல கேது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அருமையான ஒரு ஜோதிட ஒரு வாக்கு. அதுக்கு அடுத்தது இந்த பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன், கர்மஸ்தானாதிபதி குரு, ரெண்டுமே பரிவர்த்தனை யோகம். இதுல ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னா இந்த ராகு கேது 12 6ல இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு அடுத்தது சனியும் நீங்க சொன்னீங்க 7 இருக்கு, அதுக்கு ஒரு 10% அவ்வளவுதான். அது விட்டா 6 கூடிய ஒரு 3ல இருக்காரு ரிஷபராசியில சூரியன், அதுவும் ராஜயோகம் தான். சுக்ரன் வந்து 8 கூடியவர் 4ல இருக்கிறது கொஞ்சம், அதுதான் ஆல்மோஸ்ட். ஸோ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் போகலாம். படிக்கும் மாணவர்கள்லேருந்து பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் அருமையான எஜுகேஷன் இருக்கும். ஸோ அவங்க நினச்ச ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஆகலாம், நினச்ச காலேஜுக்கு அட்மிஷன் ஆகலாம். நல்ல ஸ்காலர்ஷிப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு இவங்க அட்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கலாம். அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நிறைய பேர் நீட்டு ஜேஇடி எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கெல்லாம் த்ரூ ஆகும். மெடிக்கல் எழுதுறது, இன்ஜினியரிங் எழுதுறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல சீட் கிடைக்கும், நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்கும். அதுக்கும் மேலே போய் சில பேரெல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பேங்கிங் செக்டரில் எக்ஸாமினேஷன், ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு எழுதிட்டு இருப்பாங்க, த்ரூ ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே சிவில் சர்வீசஸ், யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறவங்களுக்கு த்ரூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யூபிஎஸ்சிக்கு கொடுக்குறது கொஞ்சம் குறைஞ்ச இது அட்டெம்ப்ட்ஸ் தான். குருஜி 5 ஆகிப்போச்சு, இன்னொரு 2 அட்டெம்ப்ட் தான் இருக்குது, இந்த தடவை எழுதி பாருங்கள், த்ரூ ஆயிடுவீங்க. இன்னும் அதுக்கு அடுத்தது வந்து ப்ரைவேட்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ப்ராஃபிட். 10 ரூபா முதலீடு எடுத்தால் 100 ரூபா வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 இன்கம் வர்ற மாதிரி பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்க 4-5 பிஸ்னஸில் பணத்தை தொடங்கி இன்கம் வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸில் இருக்கிறவங்க காய்கறி விற்கிறவங்களேருந்து பிடிச்சி தங்கம் வைரம் விற்கிறவங்கள வரைக்கும் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ரியல் எஸ்டேட்டு, சினிமா, சீரியல், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஷேர், ஸ்டாக்கு, ஃபோரெக்ஸு, ஸோ மெடிக்கல், எஜுகேஷனல், ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல அருமையான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு, பாசிட்டிவாக பணம் பார்க்குற வாய்ப்பெல்லாம் இருக்குது. பையிங், செல்லிங், வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, வீடு கட்டுறது, இடத்த வாங்குறது, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே நல்லா ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இன்னும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க நல்ல நல்ல டீமுக்கு லீடராக போகக்கூடிய வாய்ப்பு. மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சிஓ இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாற்றிட்டு போகலாம், ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன், வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றிட்டு போகலாம், வேறு கண்ட்ரிக்கும் போய் படிக்கலாம், இப்போ இது வேலை பார்க்கலாம். அருமையான விஷயங்கள் நடக்கும். இந்த கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க, சிம்ம ராசியில் கேது இருக்கிறதுனால சில பிரச்சனைகளில் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க சந்திப்பாங்க. கார்பரேட்டர் டு மினிஸ்டர், கான்ஸ்டபிள் டு கமிஷனர், சிம்ம ராசியில் கேது இருக்கிறதுனால என்கொயரி, நோட்டீசஸ், ஈவன் சஸ்பென்ஷன், பனிஷ்மெண்ட்ஸ் கூட நடக்கலாம். ஜாகிரதையாக இருக்கணும். இன்னும் கல்யாணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும். லைஃப் பார்ட்னர், சோல்மேட்டே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். குழந்தை செங்கல் உங்களுக்கு எதிர்பார்க்குறவங்க அருமையான குழந்தை செல்வம். பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்துல 10 கூடியவர் வந்து, அதுவும் புத்திரக்காரக்கனா குரு ப்ரஹஸ்பதி வந்து உச்ச ஸ்திதியில் கடகராசியில் இருக்கிறதுனால சந்தானம் ஏற்படும். குருஜி ஆல்ரெடி ஐவி போய் ஒரு தடவை ஃபெயில் ஆகிருக்கு, இந்த தடவை பாஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது வேறு என்ன பிரச்சனையே இல்லை, எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். பையிங், செல்லிங் எல்லாமே நல்லா இருக்கும்.
ஸோ இதுக்கு அடுத்தது பிரச்சனைன்னு பார்த்தா 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. சில ஃபுட் அண்ட் ஸ்லீப்பில் வேரியேஷன் கொடுத்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸ்கின் அலர்ஜி, கொஞ்சம் அலர்ஜி, பிராங்கடைட்டிஸ், இந்த ஆஸ்துமான்னு சொல்லுமே அது வரலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய மதர், மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய அம்மா, அவங்களுக்கு ஏன்னா 4ஆம் இடத்துல 8 அதிபதி இருக்கிறதுனால ஏதாவது ஆயுள் கண்டங்கள், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இது வரலாம். அதனால அது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ட்ராவலில் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்லா டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நைட் ஜெர்னி வேண்டாம், தவிர்ந்துருங்க. ஸோ அவ்வளோ நல்லா வால்வோ எடுத்துக்கலாம், நல்லா ட்ரெயின் போகலாம், ஃப்ளைட் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணலாம்? நவக்கிரக கோயில் வருஷத்தில் ஒரு தடவை 2 3 தடவையாக தரிசனம் பண்ணுங்க, நல்லது. ஒரு கோயிலையும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. இந்த சனி, சுக்கிரன், ராகு, கேத்து இந்த கோயிலில் மட்டும் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றது நல்லது. ஒரு 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அங்கே அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டிங்கன்னா. அதே போல் முடியல அப்படின்னா அங்கே குருக்களுக்கு கொடுத்துட்டு பிரசாதத்தை வாங்கி அபிஷேக பிரசாதத்தை பயன்படுத்துங்க, நல்லா எழுங்க. ஸோ இதை விட்டு நவக்கிரக மந்திரத்தை நீங்கள் என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்களோ நவக்கிரக மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணுங்க. நம சூர்யாய சந்திராய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பெஷ ராகவை கேத்துவே ஸ்வாஹா, ராகு கேத்துவே நமஹா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சனி, சுக்ரன், ராகு, கேத்து பீஜாட்சர மந்திரங்கள்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, கிடைக்கும். அந்த மந்திரத்தையும் 108 தடவை ஜபம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வர் தன்னகிரம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பம்.